சிவனே என்று சிவமாங்கலியா ஜோடுவாரா யா சிவன என்று அப்படி மாங்கலியம் சூடும் போதே மாதவர்கள் ஒன்று கூடிய மணிக்குலவ போடுவாரா தெய்வத்திரே பெண்கள் எல்லாம் ஏயா பெண்கள் எல்லாம் சிவனை திரண்டு குலவ போடுவாரா பெண்கள் எல்லாம் போடுவாரா அப்படி திருக்குலவை போடலாம் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாலை எதை மாத்துவார்கள் மாலை மாத்தி மாத்தாமல் இருக்காங்க 56 அரச மன்னர்களும் புறப்பட்டாங்க ஏ வாங்கய்யா போவா பொண்ணு நம்மளுக்கு தாரம்னுட்டு இறந்து உன்ன ஆண்டிக்கு மாலை இட்டு கொடுத்து விட்டாரு வாங்கய்யா புறப்படலாம் என்று 56 அரச மன்னர்கள் புறப்பட்டார்கள். ஆமா தர்க்கராஜன் கண்ணீரை வடிக்கார். எல்லாரும் துண்டு தொல்ல விட்டு போறாங்களா? அப்பந்தான் பகவான் சொன்னாரு, மாமா இறந்து ஒண்ணு ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்தோங்கிற கவலையா? கிடையாது சாமி. கவலைப்படாதரும் 4 வீட்டுல வாங்கியாவது உங்க பொண்ணை நான் காப்பாத்துவேன்னா. ஆமா பகவாமனு தெரியாம தர்க்கராஜன் அடா நீர் வேற என்ன உமக்கு பெண்ணு கொடுத்த கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. கிடையாது. ஆனாலும் நான் 1000 கோட்டை அரிசி பொங்கி மடப்பொடியில சச்சாதிகள் எல்லாம் பொங்கி பொறிச்சு குமிச்சிருக்காங்க. வளமாறு 1000 கோட்டை அரிசி பொங்கி குமிச்சிருக்கு. உமக்கு நான் பெண்ணை மனமுடித்து கொடுத்ததுனால யாரும் என் வீட்டுல கை நினைக்கல போய்கிட்டு இருக்காங்க. பச்சை தண்ணி குடிக்கல எல்லாரும் போயிட்டாங்க. அன்னதோஷம் பிடிக்கும் ஐயா, அதான் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு தர்க்கராஜாவும் தாருகாவல்லியும். இவ்வளவுதானா? இந்த 1000 கோட்டை அரிசி சாப்பிட என்கிட்ட ஆள் இருக்கு. என் மகன் ஒருத்தன் போதும். ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாள் குண்டோதரனை அழைத்தார். அவனே குண்டோதரா அப்பா அழைத்த காரணம் என்ன சொல்லுங்க ஆண்டவா. மகனே குண்டோதரா, தாத்தா தர்க்கராஜனும் உங்க பாட்டி தார்காவல்லியும் எங்க கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி பொங்கி மலையா குமிச்சிருக்காங்க. அங்க வாரு மலை மாதிரி குமிச்சிருக்காங்க. நீ போய் புகுந்து விளையாடு. சொல்ல கேட்க செய்யணும். அப்பா நான் குண்டோதரனாக இருந்தாலும் 1000 கோட்டை அரிசி சமையல் சாப்பிட முடியுமா? என்னால முடியுமா? ஒருத்தன் உனக்கு அதுக்கெல்லாம் வழிதாரம்பா. அது என்னது? அக்கினி தேவனை ஏவல் செய்து குண்டோதர வயிற்றுக்குள்ளே புகர வைத்தான். அப்ப அக்கினி ஏவல் பண்ண எப்படி? அக்கினி தேவனை ஏவல் செய்த உடனே குண்டோதரனுக்கு வயிறு தீப்பிடிக்கி அக்கினி போனா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பசி கட்டிங் போட்டாங்கன்னா வீட்டுல சாப்பாடு இருக்கான்னு எட்டி பாப்பாங்க. பானைய பானை பூரா குப்பரை கவச்சிருவாங்க. கட்டிங் ஒரு குவார்டர் அடிச்சுட்டா வயிறு தீயா பிடிக்கும்ல. சோற வை கறிய கொண்டா அப்படின்னு கோதியா வச்சிருவாங்க. அப்பா என்ன இலை எங்க இருக்கு? ஆமா கறி எங்க இருக்கு? ஆமா சோறு எங்க இருக்குன்னு தெரியல. போட்டு பிணைஞ்சிட்டாங்க. ஆமா ஆமா அப்ப இந்த அக்கினி ஆனது வயிற்றுக்குள்ள தீயா புட்டிக்கும். கத்தான்னு எரியும். அதே மாதிரி குண்டோதர வயிற்றுக்குள்ளே அக்கினி தேவனை ஏவல் செய்த போது ஆமா சாப்பாடு தவச பிள்ளை இருக்கும் ஜச்சாதிகள் பக்கம் வந்தா. ஆமா ஓ தவச பிள்ளை நீங்க 1000 பேரு எனக்கு பலமாறுவீங்களா? அதுக்கு என்ன பச்சை மட்டும் பலமாறுதான். கொண்டாங்க என்னது கொண்டாரா? இலைய கொண்டாங்க. தலைவாழை இலை நாங்க அடேங்கப்பா. இலைய வைத்து விட்டு தண்ணி தான் எடுக்க போயிருக்காங்க. தண்ணி வரங்குள்ள ஆனாரு இலையெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிருக்கு. தண்ணிய வைத்து விட்டு உப்பு எடுக்க போனாரு. உப்பு வரங்குள்ளே ஆனாரு தண்ணி அப்படியே வயிற்றுக்குள்ள போகும். உப்பத்தினா தண்ணி தானே குடிக்கணும். அவன் பார்த்தார்கள் தவசு பிள்ளைகள்லாம் இவருக்கு பலமாற நம்மளால முடியாது. எப்படி முடியும் நம்மளால? எடுத்தார்கள் ஓட்டம். விட்ட காடு விடாத காடு. அங்கே வந்து பார்த்தார் மடப்பொழியிலே 1000 கோட்டை அரிசி சமையல் 21 வகை கறி எலுமிச்சங்காய் பச்சடி 41 வகை கறி நார்த்தங்காய் பச்சடி இத்தனைக்கு மேல லட்டு பூந்தி சிலேபி அந்த இனிப்பு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமா சிலேபி காராவடை காரா பூந்தி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்.
1000 கோட்டை அரிசி சாதமெல்லாம் மலை மாறி குமிச்சிருக்கு. அப்ப இத்தனையும் அவரு காணல்னு சொன்னா அவர் என்ன செய்ய முடியும்? 1 கோட்டையா 2 கோட்டையா? இனிப்பான பலகாரம் இதுவே எனக்கு போதும். அப்படியா? ஏவனா அத்தனை அவர் வச்சிருக்காங்க. அதுவும் காணான்னு சொல்லுவாரு. 1000 பேரை எடுத்தாங்க ஓட்டம் குண்டோதர அப்படியே அத்தனை ஒண்ணு அள்ளி சேர்த்து விட்டு 1000 கோட்டை அரிசி சமையல 4 பக்கமும் பண்ண பிடிச்சாரியா. ஆமா சாம்பார், ரசம், மோர், அவியல், பாயாசம், அப்பளம், 21 வகைக்கறி ஒண்ணா விட்டாரு. சேர்த்து விட்டு அதோட என்ன லட்டு பூந்தி சிலேபி, காராச்சவு, காரா பூந்தி, ஆமா அத்தனை ஒண்ணா விட்டு சேர்த்து விட்டு முறுக்கு வத்தல முடைய கொட்டினாரு. கூட்டி பிணைஞ்சாரு. குண்டோதரன் கதம்பமா அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி அத்தனை கறி வகை ஒண்ணு சேர்ந்துடுது. ஆமா கூட்டி பிணைஞ்சு உருட்டினாரு பாருங்க. குண்டோதரன் கைக்கு 3 உருண்டை தாமியா இருக்கு. 1000 கோட்டை அரிசி சமையல். 1000 கோட்டை அரிசி சுவாரு 3 உருண்டை தான் கைக்கு வந்திருக்கு. இந்த 1000 கோட்டை அரிசி சமையல் 3 உருண்டையாக உருட்டி 1 உருண்டை எடுத்தார். ஆமா இது எங்க அப்பா பகவான் கல்யாணத்துக்கு. சாப்பிட்டாரு. இன்னொரு உருண்டை எடுத்தாரு. ஆமா இது எங்க அம்மா பார்வதிக்கு. எடுத்துட்டு வா. 3வது உருண்டை எடுத்தாரு. ஆமா இதுதாமியா எனக்கு. அப்படி வருத்தத்தோட சாப்பிடுதாரு. அப்படின்னு அவனுக்கு காண மாட்டுக்கு வயிறு. ஆமா அப்படியே 3 உருண்டையாக உருட்டி அருந்தி விட்டு மறுபடியும் பகவான் பக்கம் வந்தார். பசி அவருக்கு தீரல. அப்பா அப்பா பகவான், அப்பா அப்பா பகவான், அருமமாக மார்த்தையாளோ உங்களோட கல்யாணத்தில் ஒரு வயிறும் குறவயிறா இருக்கப்பா. அப்பா குத்துப்பட்டவங்க உரைக்கிறவாங்க, குறை வயத்துக்காரங்க உறங்க மாட்டாங்க. கடவுளோட கல்யாணத்தில் காவயரும் நிறைய, பகவானோட கல்யாணத்தில் பாதி வயர் நிறைய, ஆண்டவன் கல்யாணத்தில் அறவயிரும் வயிறு பசிக்கு அடுப்பம் ஒழுங்கட்டுமா. சுவாரு பொம்மணி இல்ல, அந்த அடுப்பம் ஒழுங்கட்டுமா. அடுப்பம் ஒழுங்கட்டுமா, துடுப்பம் ஒழுங்கட்டுமோ, அண்டாவம் ஒழுங்கட்டுமா, குண்டாவ குப்பரைய உருளிய எங்க தாத்தாவ ஆஜிய உன்னை தூக்கி அப்பா உன்னை தூக்கி இவரை தூக்கி முழுங்கட்டுமா. சொன்ன போது தர்க்கமோடி ராஜமன்ன கைவதறி கால்வதறி அங்கம் மெய்சில் கையும் காலும் பதறது. அங்க மெய்சிலுக்கு ஓ மருமகனே உன் பிள்ளைய அனுப்புமையா இனிமே கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா உன் பசி தீரணமானா மதுரை மாநகரத்திற்கு சென்று ஓடும் நதியிலே வை உன் கையை வை உன் கையை அப்படி சொன்னார்ல. ஒரு 6 நீரையும் மண்டி போட்டு அணை கட்டி வாயால் உறிந்து குடித்த யானா உன் தாகம் தீரும்னா. ஒரு பசி தீரும். உடனே குண்டோதரை மதுரை மாநகரத்திலே வந்து ஓடும் நதியிலே வைத்தான் கையை. குறுக்க மண்டி போட்டு அணை கட்டினா. ஒரு 6 தண்ணியவும் உறிந்து குடித்தான். வை உன் கையை என்று பகவான் சொன்னதினாலதான் வைகை நதினு அதுக்கு பேர் வந்துச்சு. அந்த மதுரை ஆறு இருக்குல்ல, வைகை நதி அதுக்கு பேரு. அன்று இரவு ஆண்டவன் பார்வதா தேவியை மாலை இட்டு மனம் முடித்து ரஜப வாகனத்திலே அழைத்து வருகிறார் கைலேங்கிரிக்கு. பொழுது விடிஞ்சு போச்சு. புதன்கிழமை ஆச்சு, சனிக்கிழமை. ஆமா பொழுது விடிந்தது. ஆமையா மாப்பிள்ளை பெண் இருவேர்களுமாகவே ஆமையா காலை வாகனத்திலே கைலாசம் வருகின்றார். மாப்பிள்ளை சுருள் கொடுக்கிறதுக்கு வாராரு மாமனார். பொழுது விடிஞ்ச உடனே வரணும்ல. கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது ஆமா மாப்பிள்ளைக்கு சுருள் 2 நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கோங்க. 2 நாளைக்கு தாம்பளத்துல வச்சு கொடுத்துட்டு இருக்கணும். 2 நாள் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்க. முதல் நாளே சொல்லுங்க. முதல் நாளே ஐயா எதுக்கெல்லாம் சுருள் வைப்பாங்க பொண்ணு வீட்டுல?
அது வேற. கல்யாணம் நடக்கும்போது ஆமா மாப்பிள்ளைக்கு சுருள் எப்போ என்னம்லாம் வைப்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளை கை பிடிச்சு கொடுப்பாங்கல்ல. ஓஹோ, அது ஒரு சுருள் வைப்பாங்க. அப்போ ஒண்ணு. ஆமா. அடுத்து கைப்பிடி அவுக்கில சுருள். மறு வீட்டுக்கு போறாங்களா? அப்போ ஒரு சுருள். அடுத்து அதுக்கப்புறம் இரவு நேரத்துல கொடுப்பாங்க. அடுத்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஒரு சுருள். அடுத்து அடுத்து ரெண்டாவது ரோடுக்கு ஒரு சுருள். அடுத்து இப்படி வாங்கிட்டு வேங்கலன்னு சொல்லக்கூடாதுயா. அப்படிலாம் மறுநாள் பொழுது விடுங்க சுருள் கொடுக்க போறாங்க. ஆண்டவனை காங்கல. அதாவது என்ன மணவட பந்தல்ல திருமாங்கல்யம் சூடும் பொழுது மாப்பிள்ளைக்கு பெண்ணை கைபிடித்து கொடுப்பார்கள். ஆமா. கைபிடிச்சு கொடுக்கறதுக்கு பெண்ணு வீட்டுக்காரங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பெண்ணோட தாய் மாமா இருந்தாலும் சரி, ஆமா இந்த கைபிடி சுருள் ஒண்ணு வைப்பாங்க. ஆமா ஆமா. அடுத்து மணவட பந்தலை சுத்தி வந்துட்டு கையை அவுக்கிறதுக்கு ஒரு சுருள். ஓ, அதுக்கு ஒரு ஐன் தோணி இப்போ அப்போ ஒரு சுருள் கொடுப்பாங்க. அப்புறம் உடன் மறுவீடு ஒண்ணு போவாங்க. நீங்க ரெண்டாவது மறுவீடுன்னு சொன்னீங்கல்லையா? உடன் மறுவீடு போவாங்க. நீங்க ரெண்டாவது மறுவீடு தான் சொன்னீங்க. உடன் மறுவீடு போகும்போது அப்ப ஒரு சுருள். அன்று இரவு சந்திர தம்பியா பேங்க்ல போட்டிருக்கேன். அத்தை தனி அக்கௌண்ட்ல எடுத்திருக்கேன். மருமக்கமாருக்கு சுருள் கொடுக்கத்தானே. சுருள் வாள் ஒண்ணு வச்சிருக்கேன். சுருள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்க எப்படி எப்படி நடந்துகிட்ட முறை இருக்கும். நீங்க நல்லபடியா நடந்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து சுருள் கொடுப்பேன். அப்பதான் சுருள் கொடுக்க முடியும். ஏனைய நடந்தீங்கன்னா கையை வச்சிருக்கேன். சுருட்டி வச்சிருக்கேன் சுருள் வாளு. அதான் கொடுப்பேன். ஓ, சுருட்டு வாழ. நீ அது நீங்க சுத்த முடியாது. நாங்க தான் சுத்துவோம் உங்களை. அப்ப அப்பப்பமெல்லாம் ஒரு கட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அந்த சுருளை கொடுக்க முறை. அப்படி உடன் மறுவீடுக்கு ஒரு சுருளும். ஆமா. மாலை வேளையிலே நலுங்கு விளையாட்டு ஒண்ணு வைப்பாங்க. அப்போ ஒரு சுருள் வச்சு அப்ப வைக்கணும். ஆமா. இரவு பள்ளிக்கரை சுருள் ஒண்ணு உண்டு. ஆமா. மறுநாள் காலையில தான் மாப்பிள்ளை சுருள். அந்த பொழுது விட்டுச்ச உடனே. ஆமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐயா. அது மாதிரி பகவானுக்கு மறுநாள் பொழுது மறுநாள் காலையில மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வருகிறார்கள். தாம்பளத்துல மாலை, வெத்தலை வாக்கு, பழம். பகவானையும் காங்கல, பார்வதியும் காங்கல, ஈஸ்வரையும் காங்கல, ஈஸ்வரியும் காங்கலியா. கல்யாணம் முடித்து காலை வாகனத்திலே இரவோடு இரவாக கைலாசம் வந்துட்டாங்களே. ஆமா. தட்சன் ஞானத்தால் அறிந்து பார்த்தான், இப்படி ஒரு திருவிளையாடலா? யாரு செய்தது? நாமளை ஏமாற்றிய சிவனை இனி எரிக்காமலாம் விடக்கூடாது. நம்மளை ஏமாத்தி பார் மகால மாலை விட்டு முடிச்சு போட்டு மாடேறி மடையன் பெண் கொடுத்தேனே இவனுக்கு, நானும் ஒரு மடையன் தானோ அப்படின்னு கோபத்துல நினைக்காரு. அப்படின்னு தர்க்கராஜா சொன்னார்ல. இத பகவான் காதுல போய் கேட்டது. ஆமா, கேட்கவருக்கு. தட்சா, தர்க்கா, ஒரு நாள் ஒரு பொழுதாயினும் எனக்கு மாமனாக இருந்த நீரு மருமக பிள்ளை என்று மதியாமல் மாடேறி மடையன் என்று கேட்ட உனக்கு நாளை ஒரு காலத்தில் உமது தலை அறுத்து இதே காளையின் முகத்தை நான் வைத்தே தீர்வோம்னு வஞ்சகம் வைத்தார். சிவபெருமான் ஒரு வைராக்கியம் கூறினார். ஆமா, அதுக்குத்தான் ஐயாவுக்கு காளை முகம் வச்சிருக்காங்க. சிவனுடைய வாகனமானது நந்தி பகவான், ரிஷப வாகனம், காளை வாகனம். ஆமா. இந்த காளமாட்டு முகத்தை வைத்ததுனாலதான் அவருக்கு காளம் ஆட சாமின்னு பேரே வந்துச்சு. காளமாடலாம் மாத்தி காட்டுறோம்னு சொல்லாருல. ஆமா. அப்படி ஆண்டவனாகிய பகவான் மனதிலே ஒரு வைராக்கியத்தை கொண்டார். அன்று முதல் தட்சன் இறைவனை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்து வருகின்றார். ஆண்டவனுக்கு அழைப்பு கொடுக்காம யாகம் புகை கிளம்பி நிற்கின்றது. பார்த்தால் பார்வதி, சிவபெருமாளே, என் தகப்பன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகத்தை வளர்க்கிறாரே. ஆமா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பங்கன் எதுவும் வைக்கும் அப்படின்னா முத யார கூப்பிடணும்? பொட்ட பிள்ளை மூத்த பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மருமவனுக்கு தான் முத அழைப்பு கொடுக்கணும். ஓ, மருமவனையும் மவளையும் தான் முத கூப்பிடணுமா? மவளை கூட நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க. மருமகனுக்கு தான் முத அழைப்பு. ஓ, இல்லட்டா அவருக்கு ஏமனா மருமக கூப்பிடாட்டா அவருக்கு கோவம் சுள்ளுன்னு வந்துருமா? கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மரியாதை இல்லல்ல. அதனால அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அதனால உங்களை மருமகனாக எண்ணாமல் என் தந்தை யாகத்தை வளர்க்கிறாரே, நான் போய் அணைத்து வருகிறேன். ஆமா. பகவான் எவ்வளவோ சொன்னாரு, நம்ம கேட்கல. பார்வதி போவாத, மதிக்க மாட்டாரு. சிவபெருமான் சொன்னார், என்னையும் மீறி தட்சன் ஆணவத்திலே உயர்ந்தவன்.
ஆமையா. அகம்பாதத்திலே சிறந்தவன், ஆமா. மம்மதை படைத்தவன். ஆ, நீ சென்ற யானை அவமானப்பட்டு வருவாய், நீ போக வேண்டாம், அதை மீறி போகுவதாக இருந்தா போனார். ஓ உன்னை கைலாசம் ஏத்துக்கிட மாட்டோம்ட்டாரு. பார்வதா தேவி ஆமா. இந்த சிறப்பான வேளையில சிறப்பான நேரத்துல கந்தசாமியாபுரத்திலே வாசகம் செய்யும் ஆமா ஆசிரியர் சரி மாமா ஆ சீதா